ஹலோ செல்லக்குட்டீஸ். உயிரில் உறைந்த உறவை கதை நான் லீனியர் நரேஷன் முறையில் சொல்லப்பட்டிருப்பதால் மற்ற கதைகள் போல இதில் தனியாக கதாபாத்திர அறிமுகம் இருக்காது. அதனால் சிலருக்கு உறவு முறைகள் கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். அதனால தான் இந்த வீடியோல முக்கியமான கதாபாத்திரங்களையும் அவர்களுடைய உறவு முறைகளையும் சுருக்கமாக பார்க்கலாம். நம்ம கதையோட ஹீரோ சரண். அவரோட அப்பா சிதம்பரம், அம்மா கலைவாணி. 4 அக்காக்களுக்கு பிறகு பிறந்த ஒரே ஆண்மகன். அதில் முதல் அக்காவான வளர்மதி மற்றும் அவருடைய கணவர் அயவந்திநாதன் மிகவும் முக்கியமான கதாபாத்திரங்கள். ஏன்னா எழுத்தாளர் ருத்ரபிரார்த்தனா அவர்களின் முதல் நாவலான நெஞ்சமெல்லாம் அலரே கதையின் ஹீரோயின் அலர்விழி இவர்களுடைய மகள்தான். அதே போல அலர்விழி மற்றும் அவளுடைய கணவரான அகநெழிலன் கதாபாத்திரங்களும் இந்த கதையில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். அடுத்து நம்ம கதையோட ஹீரோயின் கீர்த்தி. ஆரணியின் மிக பிரபலமான அரசியல்வாதியான பிரகாசம் தீபா தம்பதிகளின் ஒரே மகள். born with a silver spoon சொல்வாங்களே, அப்படி பாசமும் நேசமும் கொட்டி வளர்க்கப்பட்டவள். கீர்த்தியின் பெரியப்பா மகள்தான் அலர்விழி. கீர்த்தியின் அத்தை மகன்தான் அகநெழிலன். கீர்த்தி எழில் மீது காதல் கொண்டிருக்க எழிலோ அலர்விழியை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறான். அதற்கு பிறகு அந்த காதலை மறக்க சென்னைக்கு வேலைக்கு செல்லும் கீர்த்தி அங்கே சரணை சந்தித்து அவன் மீது காதல் கொள்கிறாள். இந்த காதலுக்கு அரசியல்வாதியான பிரகாசத்திடமிருந்து எப்படி எதிர்ப்பு வருகிறது? அந்த எதிர்ப்பு மீறி சரண் கீர்த்தி இணைந்தார்களா? அதுதான் உயிரில் உறைந்த உறவே கதையின் மையக்கரு. இப்போ ஓரளவுக்கு கதாபாத்திரங்களும் உறவு முறைகளும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஒரு பக்கம் அரசியல்வாதியின் செல்ல மகள், மறுபக்கம் ஏழை தொழிலாளியின் மகன். இந்த 2 துருவங்கள் எப்படி ஒன்றாக இணைகின்றன? இணையும் முன் அவர்கள் சந்திக்கும் சவால்கள், இன்னல்கள், எதிர்பாராத திருப்பங்கள் என விறுவிறுப்பு நிறைந்த அவர்களின் காதல் வெற்றி பெற்றதா இல்லையா? அதற்கான பதிலை உயிரில் உறைந்த உறவே கதையில் தெரிந்து கொள்ளலாம்.